ஷாங்காயில் விமானம் இறங்கிய 1 மணி நேரத்திற்குள் நான் ஒரு தீதி காபின் பின்புற இருக்கையில் அமர்ந்திருந்தேன். டிரைவர் என்னை நோக்கி நிறுவனத்தின் அல்காரிதத்தை ஏமாற்ற உதவுமாறு கேட்டுக்கொண்டார். சீனாவின் உபர் என அழைக்கப்படும் தினமும் கோடிக்கணக்கான பயணங்களை ஒழுங்குபடுத்தும் மிகப்பெரிய சேவையாகும். நீங்கள் இந்த ரைடை ஆப்பிள் கேன்சல் செய்து வெச்சாட் மூலம் நேரடியாக பணம் தர முடியுமா என்று அவர் கேட்டார். முதலில் அது ஒரு சாதாரண வேண்டுகோளாக தோன்றியது. ஆனால் பின்னர் அவர் சொன்ன காரணம் மிக ஆழமான ஒரு உண்மையை வெளிப்படுத்தியது. ஓட்டுநர்கள் அதிகம், பயணிகள் குறைவு. என்னை இறக்கிவிட்டவுடன் அந்த அல்காரிதம் அவரை மீண்டும் விமான நிலைய வரிசைக்கு தள்ளிவிடும். அங்கே இன்னொரு பயணியைப் பெற அவர் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நான் ரைடை கேன்சல் செய்தால் அவர் வரிசையின் முன்பகுதியில் தங்க முடியும். நான் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று அவர் அமைதியாகச் சொன்னார். என்னிடம் மூத்த தலைமுறையும் இளைய தலைமுறையும் இருவரையும் பார்த்துக் கொள்ள வேண்டியுள்ளது. அவரின் நிலைமை எனக்கு அமெரிக்காவில் உள்ள டோடாஷ் டெலிவரி ஊழியர்களை நினைவூட்டியது. அவர்களின் வருமானமும் அல்காரிதங்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அமேசான் ஃப்ளெக்ஸ் டிரைவர்களும் அடுத்த டெலிவரி வாய்ப்பு எப்போது வரும் என்ற உறுதியில்லாமல் தொடர்ந்து போட்டியிடுகின்றனர். சீனாவும் அமெரிக்காவும் வெவ்வேறு நாடுகளாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தம் மிகவும் ஒத்ததாக இருந்தது. தொழில்நுட்பம் சுதந்திரத்தையும் வாய்ப்பையும் தரும் என வாக்குறுதி அளித்தது. ஆனால் பலருக்கு அது முடிவில்லா போட்டி மற்றும் பாதுகாப்பின்மையை உருவாக்கியது. பல ஆண்டுகளாக சீனாவிலும் அமெரிக்காவிலும் வாழ்ந்து செய்தியாளராக பணியாற்றியதாலும் சீன இணைய வளர்ச்சியைப் பற்றி ஒரு புத்தகம் எழுதியதாலும் இந்த இரு நாடுகளும் எவ்வளவு ஒரே மாதிரியாக மாறிவிட்டன என்பதை நான் தீவிரமாக உணர்ந்தேன். வெளிப்படையாக அவை போட்டியிலும் சந்தேகத்திலும் இருக்கின்றன. ஆனால் அந்த மேற்பரப்பின் கீழ் ஒரு பொதுவான பயம் உள்ளது. தொழில்நுட்ப முன்னேற்றம் மிக வேகமாக நடைபெறுகிறது. ஆனால் அதன் பலன்கள் அனைவருக்கும் சமமாக கிடைக்கவில்லை. செயற்கை நுண்ணறிவின் AI வளர்ச்சி பெரும்பாலும் 2 மாறுபட்ட அமைப்புகளுக்கிடையேயான போட்டியாக விவரிக்கப்படுகிறது. அமெரிக்கா முதலீடு, சிப் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் புதுமைகளில் முன்னிலை வகிக்கிறது. சீனா உற்பத்தி, பொறியியல் திறன், ரோபோனிக்ஸ் மற்றும் தொழில்துறை அளவிலான செயல்பாடுகளில் வலிமையாக உள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் மனித நுண்ணறிவுக்கு சமமான AI அமைப்புகளை உருவாக்க முயல்கின்றன. சீன நிறுவனங்கள் அதனை வேகமாக சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் பயன்படுத்த முனைகின்றன. அரசியல்வாதிகள், தொழில்நுட்ப நிர்வாகிகள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஊடகங்கள் தொடர்ந்து AI போட்டி பற்றியே பேசுகின்றனர். ஒரு நாள் சீனா பின்னடைந்துள்ளது என்று கூறப்படுகிறது, மறுநாள் அது வேகமாக முன்னேறுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த போட்டி பொருளாதாரமும் இராணுவ ஆதிக்கமும் தீர்மானிக்கும் ஒன்றாக சித்தரிக்கப்படுகிறது. டீப்சீக் R1 என்ற சீன திறந்த மூல AI மாடல் வெளிவந்தபின் இந்த விவாதம் மேலும் தீவிரமானது. அது அமெரிக்காவின் முன்னணி AI மாடல்களுக்கு சமமாக செயல்பட்டதாகவும் மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனால் அமெரிக்க தொழில்நுட்ப உலகில் சீனாவின் வேகம், உற்பத்தி திறன் மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி பற்றிய வியப்பு அதிகரித்தது. ஆனால் இந்த பிரகாசமான தலைப்புகளின் பின்னால் இரு நாடுகளிலும் ஒரு ஆழமான பதட்டம் உள்ளது. AI உருவாக்கும் நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் எதிர்காலத்தை ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கின்றனர். அவர்கள் AI மூலம் நோய்களை குணப்படுத்தலாம், காலநிலை மாற்றத்தை சமாளிக்கலாம், மனித சமூகத்தை மாற்றலாம் என்று கூறுகின்றனர். முன்னணி ஆராய்ச்சியாளர்களுக்கு கோடிக்கணக்கான சம்பளங்கள் வழங்கப்படுகின்றன. நிறுவனங்கள் மனிதர்களை வேலைக்கு எடுப்பதை நிறுத்துங்கள் என்ற அளவுக்கு விளம்பரங்கள் செய்கின்றன. இதற்கிடையில் சாதாரண ஊழியர்கள் தங்களை ஒரு இயந்திர அமைப்பின் சக்கரங்களாக உணரத் தொடங்கியுள்ளனர். சீனாவில் தொழிலாளர்கள் தங்களை கார்ப்பரேட் கேட்டில் அல்லது ஓவர்டைம் டாக்ஸ் என்று அழைக்கின்றனர். அமெரிக்காவில் சிலர் தங்களை பாட்ஸ் அல்லது பெர்மனன்ட் அண்டர் கிளாஸ் என்று விவரிக்கின்றனர். இணையத்தில் பிரபலமான NPC நான் பிளேயர் கேரக்டர் என்ற மீம் கூட இந்த உணர்வை பிரதிபலிக்கிறது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துபவர்கள் அல்ல,
மற்றொருவரின் விளையாட்டில் பின்னணி பாத்திரங்களாக மட்டுமே இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். AI இன்று வேலைவாய்ப்பை மட்டும் அல்ல, மனிதர்களின் வாழ்க்கை முறையையும் மாற்றுகிறது. வேலைக்கு எடுப்பது, பணிநீக்கம் செய்வது, உற்பத்தித்திறனை கண்காணிப்பது, இவை அனைத்திலும் AI பயன்படுத்தப்படுகிறது. அலுவலகத்திற்கு வெளியிலும் மக்கள் AI-களை நண்பர்களாகவும் உணர்ச்சி ஆதரவாகவும் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர். தனிமை, பொருளாதார அச்சம் மற்றும் சமூக மாற்றங்கள் இதை மேலும் ஊக்குவிக்கின்றன. இரு நாடுகளிலும் இளைஞர்கள் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து வருகின்றனர். வீடு வாங்குவது, குடும்பம் அமைப்பது, நிலையான வேலை பெறுவது போன்ற கனவுகள் பலருக்கு தொலைவில் போல் தெரிகிறது. அதனால் சிலர் ஜோதிடம், ஆன்மீகம், டாரோ அட்டைகள் அல்லது AI ஆலோசனைகள் போன்றவற்றில் ஆறுதல் தேடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் கடந்த காலத்தை நினைத்து எங்கும் மனநிலை அதிகரிக்கிறது. தொழில்நுட்ப அழுத்தம் இல்லாத எளிய வாழ்க்கையை மக்கள் கற்பனை செய்கின்றனர். கிராமப்புற வாழ்க்கையை காட்டும் வ்ளாகர்ஸ், இயற்கை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆகியவை பெரும் வரவேற்பை பெறுகின்றன. ஆனால் இந்த நாஸ்டால்ஜியா சில நேரங்களில் தீவிரமான அரசியல் சிந்தனைகளுக்கும் வழிவகுக்கிறது. இந்த எல்லாவற்றையும் பார்த்தபோது உண்மையான கேள்வி அமெரிக்கா வெல்லுமா அல்லது சீனா வெல்லுமா என்பது அல்ல என்று தோன்றுகிறது. உண்மையான கேள்வி, மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழக்காமல் இந்த தொழில்நுட்ப காலத்தை எவ்வாறு சமாளிப்பார்கள்? வெறும் நாடுகளுக்கிடையேயான போட்டியாக பார்ப்பதற்கு பதிலாக உலகளாவிய ஒத்துழைப்புக்கான வாய்ப்பாக பார்க்கலாம். விஞ்ஞானிகள், கொள்கை நிர்ணயிப்பவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண மக்கள் இணைந்து மனித மரியாதையை பாதுகாக்கும் விதிமுறைகளை உருவாக்கலாம். தொழில்நுட்ப முன்னேற்றம் மனிதர்களை மாற்றுவதற்காக அல்ல, அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். சிறிது தூரம் நின்று பார்த்தால் அமெரிக்கா வெர்சஸ் சீனா என்ற கதைக்களம் ஒரு வளைந்த கண்ணாடி போல தெரிகிறது. மற்றவரை முந்த வேண்டும் என்ற பெயரில் இரு நாடுகளும் கட்டுப்பாடுகள் இன்றி வேகமாக ஓடுகின்றன. அந்த வேகத்தில் அந்த அமைப்புகளால் பின்தள்ளப்பட்ட சாதாரண மக்களை இரண்டும் மறந்துவிடுகின்றன. இறுதியில் AI காலத்தின் மிகப்பெரிய சவால் யார் முதலில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதல்ல, இந்த தொழில்நுட்ப உலகில் மனிதர்களின் மரியாதை, சுதந்திரம் மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி காக்கப் போகிறோம் என்பதுதான் உண்மையான கேள்வி. செந்தில் தாமோதரன் எழுதிய கட்டுரை.